தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் 2017 மற்றும் 19ஆம் ஆண்டுக்கான நிர்வாகிகள் தேர்தல் அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி கல்லூரியில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வினோதினியிடம் கேட்கலாம். வணக்கம் வினோதினி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க. நன்றி சிவா. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் இன்னைக்கு சென்னையில் 8 மணி அளவில் நடைபெற்று இருக்கு கந்தசாமி நாயுடு கல்லூரியில். இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அணியினராக பிரிந்து இந்த போட்டி நடைபெற்று இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 அணி போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. டி சிவா அணியினரும் கலைப்புள்ளி ஜி சேகரன் அணியினரும் மறுபடியும் ஒரே அணியாக இணைந்து இப்போ வந்துட்டு ராதாகிருஷ்ணன் அணியினருக்கு தங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தானு அவர்களோட பதவிக்காலம் முடிந்ததுனால இவங்க 3 பேரும் இங்கே போட்டியிடப்படுது. விஷால் அணியினர், கேஆர் அணியினர் மற்றும் ராதாகிருஷ்ணன் அணியினர் இந்த போட்டியில் வந்துட்டு போட்டியிட்டு இருக்காங்க. இதில் ஆதரவு பெருகிட்டு இருக்கிறது ராதாகிருஷ்ணன் அணியினருக்கா இருக்கு. தானு அவர்களோட அணியோடு சேர்ந்து இந்த 2 அணியினரும் சேர்ந்து அவங்களுக்கே போட்டிட்டு இருக்காங்க. இது 8 மணி அளவில் தொடங்கின இந்த தேர்தல் 4 மணி அளவில் வரைக்கும் நடைபெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட அமைதியான சூழ்நிலையை நிலவிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து போட்டிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேரோட ஆதரவு திரு ராதாகிருஷ்ணன் அணியினருக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த அணியில் கிட்டத்தட்ட பலரும் வந்து போட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டி சிவா அவர்களோட ஆதரவும் ஜி சேகரன் அவர்களுடைய ஆதரவும் இந்த அணியினருக்கே பெரும்பான்மை வகிக்குதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 8 மணிக்கு தொடங்கின இந்த தேர்தல் கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. 4 மணிக்கு பிறகு வாக்கு உரிமை வந்துட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4 மணிக்கு மேலே தான் இதோட வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இருக்கும். 4 மணிக்கு மேலேயே இந்த பதவி யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லப்படுது. வினோதினி, காலையில் 8 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று வரதா சொல்லியிருக்கீங்க. தற்பொழுது என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு, அது குறித்த தகவல் இருந்தால் பதிவு செய்யுங்க. காலையில் 8 மணி அளவில் தொடங்கப்பட்ட இந்த தேர்தல் இதுவரைக்கும் அமைதியான சூழ்நிலையை நிலவிக்கிட்டு இருக்கு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே காவல்துறையினோட பங்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பலரும் வந்துட்டு இங்கே பாதுகாப்பு முறையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எந்த ஒரு கலவரம் வந்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடைபெற்றணும் அப்படின்றதையும் ரொம்ப கண்கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பலரும் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் அவங்க கேன்வாஷ் பண்ணி அதே தேர்தலை வந்துட்டு ரொம்ப அமைதியான முறையில் நடைபெற்றணும் அதே மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கும் தனிப்பட்ட முறையில் யாரோட ஆதரவும் இருக்கக்கூடாது, எல்லாருமே சேர்ந்து தங்களோட ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. 3 அணியினராக போட்டி போட்டாலும் இவர்களுக்குள்ள எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் இது வரைக்கும் ரொம்பவே அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடைபெற்று இருக்கு. சிவா, தயாரிப்பாளர் சங்க தேர்தல் தொடர்பாக விரிவான தகவல் அளித்ததற்காக நன்றி வினோதினி.